நேற்று சாயந்தரம் வாங்கினாங்க. நம்ம வாசலே வரும் இந்த கீரைதண்டி. இது வந்து நம்ம பக்கத்தில் இங்கே சாந்தாமணிக்கு அந்த பக்கத்து கீரைதண்டி சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமத்தில் வந்து வர தண்டி, அதனால வாங்கினேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சு. நைட்டு கொண்டு பிரிட்ஜில் வச்சுருந்தேன். அது என்னென்னா இப்போ நல்லா வதங்கி போச்சு. ரெகுலர் வேலை வத்தலோட போடுற வேலை ஒரு 3 நாளைக்கு லீவுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. 18, 19, 20 வரையும் மழை சொல்லியிருக்காங்க. அதனால வத்தலோட போடுறத நாங்கள் 3 நாளைக்கு நிப்பாட்டிட்டு இருக்கோம். அதனால வத்தலோட ஸ்டாக் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்மள்கிட்ட எல்லா வத்தலுமே நீட்டு வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் மோர் மிளகாய், அப்புறம் கொத்தரங்காய் வத்தல். நிறைய பேர் கொத்தரங்காய் வத்தல் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொத்தரங்காய் வத்தலாம் இன்னும் ஒரு 10 நாள் போனால் வாங்கி வத்தல் போட்டுவோம். இப்பயும் வாங்கி வத்தல் போடுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம மோர் மிளகாய் ரெடி பண்ணிட்டு இருக்கோமா, கொத்தரங்காய் வந்து எப்போ பார்த்தாலும் கிடைக்கும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மோர் மிளகாய் வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் தான் கிடைக்குமா. இப்போயே அது ஆரம்பித்தே எனக்கு 1 மாதம் ஆகிட்டு. அதனால் இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். இடம் பத்தாது. அதனால் மோர் மிளகாய் அப்படின்னா இப்போ கடை ரெடி பண்ணி ஏற்றிக்கிட்டுருக்கோம். நிறையா ஆர்டர் வாங்கினாரு, இன்னும் கொடுக்க முடியாமல் எனக்கு மானமும் ஒத்து உழைக்க மாட்டேங்குதா. அதனால மோர் மிளகாய் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். கொத்தரங்காய் மட்டும் ஒரு 10 நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம், வாங்கிக்கலாம். இன்றைக்கி அமாவாசைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோம் என்னென்னு பார்க்கலாமா. காலையிலேயே ஒரு 6 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு சூப்பராக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, டீயில் காஃபி போட்டு குடிச்சிட்டு, அப்புறம் நேற்று போட்ட வத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் மாடியில் எல்லாம் அப்படியே அக்கா ஒரு துணியை போட்டு வதங்கிட்டு மார்க்கெட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த காயெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் குளித்து முடிச்சுட்டு நீட்டாக அன்றைக்கி சமையல் வரலாம். என்ன சமைக்கிறோம் என்னன்னு மத்தியானமா பார்க்கலாம். இப்போ என்ன காய் வேணும்னு பார்த்துக்கோமா. சில பேர் சொல்லுவீங்க கத்திரிக்காய் போடாதீங்க, முருங்கைக்காய் போடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. நாங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது ஏன் நீங்கள் சொல்ல நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அது அப்பயிலேருந்து பழக்கமாக போயிட்டீங்க. நாட்டு பழக்கெல்லாம் ஒரு கோழி ஒன்று கட்டிகிட்டே இருக்கும். நம்ம நாட்டு பழச்செல்லாம் இது எல்லாமே போட்டு வைப்பாங்க. அதனால அமாவாசைக்கெல்லாம் இதெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. இதுதான் கிடைக்கும் நம்ம பக்கம், நான் கிராமத்துலாம். அதனால இது போட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கீரை தண்டு பண்ணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரே பச்சை இருந்து வருது. அப்படியே முத்தல் மாதிரியெல்லாம் இல்லை, பிஞ்சு தண்டு, இளம் தண்டு. 2 தண்டு தான் இருக்குது. 20 ரூபா. 3 இருக்குது, 20 ரூபா இருக்குது. அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் இது நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான். இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. இது நாட்டு கத்திரிக்காய். எப்படி இது வந்து இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. பரவாயில்ல, நிறையா தான் வச்சுருக்காங்க. இது 20 ரூபா. சாம்பார் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். மெயினான காய் வாழைக்காய். 2 வாழைக்காய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 வாழைக்காய் நம்ம அம்மாட்டுக்கு செஞ்சு தான் ஆகணும். அதனால் வாழைக்காய். முருங்கைக்காய் இது வந்து நேற்று வாங்கினது. ஒரு முருங்கைக்காய் நல்லா நீட்டாக முருங்கைக்காயாக இருக்கும். நேற்றே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெள்ளை பிஞ்சு கயிறு சாப்பிடுவாங்க. அப்புறம் சக்குள்ளி கிழங்கு. இது வந்து சக்குள்ளி கிழங்கு சீசனுங்க. அதனால் சக்குள்ளி கிழங்கு சாயந்தரம் அரைச்சி சாப்பிடலாம். பொல்லங்காய், நாட்டு பொல்லங்காய். அதே மாதிரி கொத்தரங்காயும் நாட்டு கொத்தரங்காய்னா இல்லாமல் நாட்டு கொத்தரங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும். அப்படியே சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி அவிச்சிட்டு கடுகு தம்பளுக்கு போட்டு துவட்டிட்டு பட்டை மிளகா போட்டு கடுகு தம்பளுக்கு பட்டை மிளகா போட்டு துவட்டிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா சும்மாவே சாப்பிடலாம். அப்படி ஒரு கொத்தரங்காய். இதெல்லாம் நம்ம சைடு கொத்தரங்காய் தான். அப்புறம் ஒரு ஒட்டு மாங்காய் வாங்கினேன். இந்த மாங்காய் வந்து 40 ரூபா ஒரு மாங்காய். இந்த மாங்காய் 40 ரூபா. கிலோ வந்து 80 ரூபாய் 90 ரூபாய் சொல்கிறாங்க. அப்புறம் நாட்டு வல்லாரை. இது வந்து என் பொண்ணு. அப்புறம் கடலை. ஒரு கடலை வந்து ஒரு படி வந்து 40 ரூபாய். எனக்கு போன வருஷம்னா 20 ரூபாய் 25 ரூபா வச்சுருந்து நினைக்கிறேன். இது 40 ரூபாயா 1.5 படி 60 ரூபா. அவ்வளோதான். எப்போதும் நம்ம வந்து சுண்டைக்காய் இல்லாமல் நம்மளுக்கு சாம்பார் வச்சா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சுண்டைக்காய் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி நான் காலையில் போனதே சுண்டைக்காய் வாங்கலாம் போனேன். ஒரு இடத்துல கூட கிடையாது. இந்த பக்கத்து கொலையில் இருந்து ஒரு 10 காய் பறிச்சேன். இது போதும். எங்கள் அக்கா வீட்டு கொள்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை தண்டை தான் இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வீடியோலாம் பழைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. அக்கா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி கீரை தண்டு முளைக்கீரை கண்டிப்பாக கொண்டுட்டு வருவான். அவங்க வீட்டு கொள்ளையில் என்னன்னு தெரியல. கொஞ்சம் வருஷமாக ஒன்றுமே கீரை எதுவுமே தெரிக்கலை. பார்த்துருக்கீங்க அவங்க வீடியோலையும். கொள்ளையில் எதுவுமே இல்லை.
ஆனால் அந்தளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். எங்கள் அக்கா வீட்டு கீரை தண்டு மாதிரிலாம் இருக்காது. சாம்பாரில் போட்டோம்னா அக்கா வீட்டு கீரை தண்டு பச்சை மிளகா சாம்பார் வைக்கணும். அந்த கீரை தண்டை போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எங்கள் பக்கத்து இந்த பக்கம் சாந்தாமணிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்து கீரை தண்டு இது வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி தரேன். அப்புறம் இந்த கீரை தண்டை என்ன தான் நான் செய்வோம், நாட்டு மீன் இருக்குல்லங்க, அந்த நாட்டு மீனோட இந்த இதை போட மாட்டாங்க, இந்த அடிச்சண்டை போட மாட்டாங்க. இந்த கொழுந்ததை எடுத்து, இந்த கொழுந்து தண்டு பார்த்தீங்களா, இதோட எடுத்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நாட்டு மீன் குழம்போட கொண்டு வைப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்புறம் வந்து புளிக்குழம்பு வெறும் வெங்காயம் உரிச்சு போட்டு இந்த மாதிரி கீரை தண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சோம்னா அது மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரை தண்டில் நாங்கள் எல்லா குழம்புமே வைக்கலாம். சாம்பார், அப்புறம் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போட்டு பொரியல் மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி கீரை தண்டு நல்ல கீரை தண்டு கிடைச்சது நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது நாட்டு மீனோட ஒன்று தான் போடணும். கடல் மீனெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. கடன்னு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். கடவாரத்தை நெரிச்சு வச்சுருந்தோம்லங்க. இப்போ ஏன் நெரிச்சு வச்சுட்டு இப்போ போகிறோம்னு பார்த்தா, போகிறோம்னா வேலைக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரெகுலராக 2 நாளைக்கெல்லாம் லீவ் விட்டாக்கா அவங்க வேலை எல்லாமே என்ன செய்யறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மழை சீசனில் பலகாரம் செஞ்சு கொடுக்கலாம்னு அதுக்காக தான் சீப்பு முறுக்கு மட்டும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு இருக்காரு. இப்போ காய்கறி எல்லாமே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து கடன்னு எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். எல்லாத்துலேயும் 2 பீஸ் போட்டிருக்கேன். பரங்கிக்காய் 2 பீஸ், முருங்கைக்காய் 2 பீஸ், மாங்காய் 2 பீஸ், கத்திரிக்காய் அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போயே அரிஞ்சு போட்டோம்னா கருத்து போயிடும். ஒரு முருங்கைக்காய் எல்லாமே கலந்த காயாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் இது பாருங்கள் கொத்தரங்காய் எவ்வளோ குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக. அப்புறம் அந்த தண்டு கீரை வாங்கினோமா அதில் உள்ள கீரையை எடுத்து நல்லா அலசிட்டு நெருக்கி 1 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கம்ப்ளீட்டாக அதில் உள்ள தண்ணி வடிஞ்சிடணுங்க. வடிஞ்சால் தான் நம்ம பொரியல் பண்ணையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக வரும். நம்ம தண்ணியோடு அள்ளி போட்டு வதக்கணும்னா வலுன்னு கிடஞ்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கீரை வதக்கையிலே கேட்பீங்க, இது எப்படிமா பொரியல் பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி தாங்க செய்வேன். நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக தண்ணியை வடி விட்டுருவேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டா கடன்னு மணி 11 ஆகிட்டு டீயை போட்டு நம்மளும் கொடுத்துட்டு கடைக்கும் கொடுத்துட்டு எல்லாம் சமைச்சி கொடுத்துட்டு அப்புறமா பார்ப்போங்க. பருப்பு வேக வச்சு எடுத்துட்டாங்க. இப்படி பருப்பு தைல மாதிரி வேக வைக்காமல் ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக வெந்து இந்த மாதிரி அப்படியே குலைவாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். அப்படியே வெந்து மலர்ந்து போயிருக்கு பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கேன்னா தக்காளி, வெங்காயம், 10 சுண்டைக்காய் காமிச்சேன்னா அந்த சுண்டைக்காய், அப்புறம் கீரை தண்டு இதை போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். கொத்தரங்காய் கட் பண்ணோமா அந்த கொத்தரங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வடிகட்டாத அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே தண்ணியோடய சேர்த்து நான் பொரியல் பண்ணிடுவேன். இந்த தண்ணி வெந்து வந்துச்சுன்னா அந்த கொத்தரங்காய் அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டு சேமியா பாயாசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சேமியா வந்துக்கிட்டு இருக்கு. சேமியாவும் சவ்வரிசியும் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மணி ஆகிடுங்க. போய் டீயை போட்டு கொடுத்துட்டோம்னா மறுபடியும் வேலை பார்க்கணும். சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே காப்பியை குடிச்ச கையோட ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சி வச்சுட்டு தான் அப்புறம் மாடிக்கே போகணும். அந்த இட்லி மாவு அரைக்கையிலேயே ஒரு கை உளுந்து மாவு அள்ளி வச்சேன். அந்த உளுந்து மாவு வச்சு இப்போ ஒரு வடை தான் தட்ட போகிறேன். இதில் வந்து வெங்காயம், 10 மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாமே போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். எப்பயுமே இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தாங்க உளுந்து மாவு அரைப்பேன். கொஞ்சம் குறைலாம் அரைக்கணும், அப்படியெல்லாம் கட்டி அரைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்குவேன். உளுந்து வடை வந்து சூப்பராக அருமையாக இருக்குங்க. எல்லா சமையலும் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டில் வாழைக்காய் தான் ரெடி ஆகிட்டுது. வாழைக்காய் ரெடி ஆகிட்டு அந்த வடையை தட்டினோம்னா சாமி கும்பிட்டுலாம். காலையிலே அரைச்சதுனால நீத்து போய்க்குமோ என்னன்னு நினச்சேன். நல்லா பந்தாக இருக்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தாதாங்க வடை சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க மாவு நல்லா கலந்து கொடுத்து பச்சரிசி மாவு போட்டு சும்மா ஒரு 10 வடை வரும். தட்டி எடுத்துடலாம். வடையும் தட்டி முடிய போகுது. குண்டு குண்டாக அருமையாக சூப்பராக மெது வடை கொஞ்சி போல இருக்கும். இன்னும் சத்தை வேக விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இல்லையா கடைன்னு காமிச்சுட்டு மானை இட்டிட்டு வந்துட்டு எல்லா ஜாமான் நானும் மாமும் அழிட்டு வந்துடுறோம். ரொம்ப இல்லை, மிளகாயும் ஜவ்வரிசி சத்துரும் கிடக்கு. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்து அப்புறம் சாப்பிடலாம். வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம், அருமையான வடை,
அப்புறம் பாயாசம், பால் பாயாசம். தொட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய், கொஞ்சோண்டு வெந்த பருப்பில் கொஞ்சம் அள்ளி போட்டிருந்தேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அருமையாக இருக்கும். இது வந்து தயிர் பிடிச்சிருந்தா பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தயிர் பிடிச்சிட்டு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் தண்டுக்கீரை பொரியல், தக்காளி ரசம், அப்புறம் காய் எல்லா காயுமே பார்த்துக்கிட்டீங்க. கலந்த காயாக போட்டு தேங்காய் ஊற்றாத அருமையான சாம்பார். அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்குங்க. அப்படியே மிச்சம் தான் நைட்டு காலையில் இட்லி மாவு வறுத்துருக்கேன்னா அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சக்குள்ளி கிழங்கு விசில் வரக்கூடிய சக்குள்ளி கிழங்கு வேணுதுன்னா அதையும் எடுத்து வச்சு ரொம்பலாம் இது விசில் விடக்கூடாதுங்க. ஏன்னா சக்குள்ளி கிழங்கு வந்து மல்லிக்கிழங்கு மாதிரி லேட்டாக வேகாது. மல்லிக்கிழங்குமே நல்ல கிழங்காக ஒரு விசில் 2 விசில் தான் போகணும். இதுக்கு சும்மா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டா போதும். கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா அது இனிக்குமா, அதனால் கொஞ்சோண்டு ஒரு தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அவன் மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வடை வயசோட சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க சாம்பாரில் எல்லா காயும் எடுத்து கொட்டிடுவேன். கொட்டி நல்லா கொட்டன்னு சூடு பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஃப்ரெஷ்ஷாக காலையில் அரைச்சி வச்ச மாவு, ரேஷன் அரிசி தாங்க. இட்லி அப்படியே பஞ்சாக இருக்கும். இந்த இட்லியை ஊற்றி அந்த சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா என்னன்னு அம்மாட்ட சொல்லுங்கள். மற்றபடி நம்மள்ட்ட தான் பொடி 3 வகையான பொடி இருக்கா, அதுவும் வச்சுட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி அமாவாசை சமையல் நம்ம வீட்டில் எவ்வளோ தான். நீங்களாம் என்ன செய்வீங்க என்னன்னு கம்மாட்ட சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.